ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பப்பாளி ஜாம். இது வந்துட்டு ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலையே செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்துட்டு ஒரு பப்பாளி எடுத்திருக்கேன். இந்த பப்பாளியில் பாதி அளவுக்கு நமக்கு போதும். பாதி மட்டும் கட் பண்ணி தோலெல்லாம் சீவிட்டு உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு இதெல்லாம் வந்துட்டு பீஸ் போட்டு வச்சுக்கலாம். இந்த பீசஸை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்காமல் அரைங்க. தண்ணி வந்துட்டு சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காமல் இதை வந்துட்டு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்சி எடுத்ததை ஒரு பெரிய ஃபில்ட்ரு வச்சுட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்படி வடிகட்டும் போது அதில் கொஞ்சம் இருக்கிற அந்த கட்டியெல்லாம் வராமல் இருக்கும். அது நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டு நமக்கு வந்துட்டு கிடைக்கும். நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை வந்துட்டு நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் வந்துட்டு நல்லா சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்துட்டு பட்டர் வச்சுருந்தீங்க அப்படின்னா பட்டர் வந்துட்டு சேர்த்தாச்சு அப்படின்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பப்பாளி பேஸ்ட்டை வந்துட்டு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். இது வந்துட்டு நல்லா பாதி அளவுக்கு குறையிற அளவுக்கு நம்ம கிண்டி விடணும். குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் ஆகும். கைவிடாமல் கிண்டி விட்டுட்டே இருங்க. இது வந்துட்டு அடிப்பிடிக்காமலும் பார்த்துக்கோங்க. மூடி வச்சுட்டு அப்போக்கப்போ நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் வந்துட்டு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரையும் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் இதோட கலர், ஸ்ட்ரக்சர் எல்லாமே நல்லா மாறி வரும் நமக்கு. பாருங்கள், பார்க்கும்போதே வந்துட்டு நல்லா சூப்பராக இருக்கும். இது ரொம்பவே ஹெல்த்தியானது. நம்ம வீட்லேயே செய்கிறனால இதில் வேறு எந்த ஒரு எசன்ஸுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஹெல்த்தியாக தான் அதை வந்துட்டு செய்ய போகிறோம். பாருங்கள், இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆச்சு. சர்க்கரை போட்டதுக்கப்புறம் நல்லா நம்ம கிண்டி விட்டு எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா வந்துட்டு கெட்டியாக வரணும். நல்லா இந்த மாதிரி கெட்டியாக ஆனதுக்கப்புறமா நான் வந்துட்டு ஒரு கால்வாசி அளவுக்கு லெமன் சேர்த்துக்கிறேன். லெமன் ஜூஸை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. அப்போ தான் இதில் வந்துட்டு நமக்கு அந்த புளிப்பு டேஸ்ட்டு வந்துட்டு தெரியும். நீங்கள் வந்துட்டு லெமன் சேர்க்குறதுக்கு பதிலாக வினிகர் கூட சேர்த்துக்கலாம். வினிகர் சேர்த்தாச்சுனாலும் நல்லாயிருக்கும். இருந்தாலும் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரலாக பண்ண போகிறதுனால நான் வந்துட்டு வெறும் லெமன் மட்டும்தான் இதில் வந்துட்டு சேர்த்துருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ப்ரெட்டு கூடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஹெல்த்தியாக வந்துட்டு வீட்டில் பண்ணி சாப்பிடணும். இதே மாதிரி ஆப்பிள்லேயும் நம்ம பண்ணலாம். சேம் ப்ராசஸ் தான். இதே மாதிரியே ஆப்பிள் வச்சு பண்ணாலும் அந்த ஜாமுமே நல்ல டேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும். இதில் வந்துட்டு நம்ம எந்த ஒரு ஃபுட் கலருமே யூஸ் பண்ண போகிறதில்ல. சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா குறைஞ்சது ஒரு 7 நிமிஷம் இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா கட்டியாக நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதை எடுத்து இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். நமக்கு வந்துட்டு ஜாம் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த ஜாம் ஆற வச்சதுக்கப்புறம் பார்த்தாச்சா அப்படின்னா இதோட கலர் வந்துட்டு நல்லாவே நமக்கு சேஞ்ச் ஆகி தெரியும். நம்ம கடையில் வாங்குகிற ஜாமுக்கும் இந்த ஜாமுக்கும் எந்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஸுமே இருக்காது. ரொம்பவே ஹெல்த்தியாக நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு வீட்டிலே தான் அதை வந்துட்டு செய்ய போகிறோம். பாருங்கள், நமக்கு சூப்பராக ஜாம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செஞ்சது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப்